இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்துட்டு சௌந்தர்யா தான் மெயின் கண்டென்ட் ஆக்கிட்டாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் பாயாசம் செஞ்சு குடிச்சிருக்காங்க. சௌந்தர்யா வச்சிருந்த கப்புல பாயாசத்தை காணோம்னு பெரிய அளப்புறையே கிளப்பிட்டான் சௌந்தர்யா. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த மழை வந்துருக்குது பிக் பாஸ் 8 முன்னாடி. போயிட்டு வெளியே கிரவுண்ட்ல உட்காந்துட்டு எனக்கு யாரும் தெரிஞ்சாகணும். நீ குடிச்சியா? நீ குடிச்சியா? பாயாசம் நீ குடிச்சியா? அப்படிங்கிற மாதிரி கிரவுண்ட்ல போய் மழையில உட்காந்துட்டாங்க. உடனே முத்துக்குமாரும் ஜாக்குலினும் கொடையை தூக்கிட்டு அவங்களுக்கு பாடி கார்டு மாதிரி வந்து இப்படி நின்ட்டாங்க. ஒரு வழியா காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பொம்மை டாஸ்க்ல நீயும் பொம்மை நானும் பொம்மை, நீயும் டம்மி நானும் டம்மி அப்படிங்கிற மாதிரி லைனா நிக்க விட்டு ஆணி ஒரு மாதிரி கெட் செட் கோன் போட்டு எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு போய் பொம்மையை வந்துட்டு அவங்க பொம்மையை மாத்தி எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறாங்க. யாரு கடைசியா பொம்மையை வைக்கிறதுக்கு இடம் இல்லையோ அவங்க எலிமினேட் ஆக்கிடுறாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 3 ரவுண்டு இந்த டாஸ்க் கொண்டு போனாங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்து தர்ஷிகா வெளியே போயிட்டாங்க. அடுத்தது வந்துட்டு மஞ்சரி வெளியே ஊத்திட்டாங்க. அருண் வந்துட்டு ஒரு பொம்மையை பாதியா பிச்சு தலை வேறையா உடம்பு தனியா பிச்சு எடுத்துட்டான். பிச்சு எடுத்துட்டு 2 பொம்மையை வச்சு கல்லாட்டம் ஆடிட்டான்னு சொல்லிட்டு முத்துக்குமார் ஒரு பிளே பண்ண வந்துட்டாங்க. ஆனா அப்படி ஒன்றும் பிளே இல்லை. கடைசியில சரிங்க இனிமே பண்ணாதீங்க சமாதானம் ஆயிட்டாங்க. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான விஷயமே இங்கதான் வருது. தர்சிகாவுக்கும் விஷாலுக்கும் லவ் பத்திக்கிச்சு. அதோடைய ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷால் வந்துட்டு ஏதோ கழுத்துல அடிபட்டுச்சு போல அந்த பொம்மை டாஸ்க்ல. ஸோ அதுக்காக நம்ம தர்ஷிகா போயிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காங்க, சப்பாத்தி. அதுவும் கொஞ்சிக்கிட்டு ஸ்டைல்ல ஊட்டிட்டு இருந்தாங்க. அதை பக்கத்துல அருள் உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தா அப்படி உனக்கு என்ன போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு கான்ட்ரவர்சியா தான் போயிட்டு இருக்குது. இருந்தாலுமே அந்த பவித்ராவும் அனிதாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு பண்றது லவ்வா இல்ல எப்படி அப்படின்ட்டு. அவங்க பண்றதெல்லாம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பவித்ரா சைட்ல இருந்துட்டு அவங்க இதுல ஒரு காரணத்தை வச்சிருக்காங்க. அனிதா இருந்துட்டு ஏன் அப்படி எதுவும் தெரியலையே, அவங்க தர்ஷிகா கூடயும் உட்காடுறாங்க, போய் அன்சிதா கூட உட்காடுறாங்க, எல்லாம் ஜாலியா ஃப்ரெண்ட்லியா தான் எனக்கு தெரியுது. அவங்க எப்படி இருந்துட்டு போறாங்க. ஆனா இவங்க பண்றது நமக்கு பார்க்க போய் இரிட்டேட்டிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்றாங்க. அது எது எப்படியோ, ஆனா அவங்க விஷயம் அவங்க பார்த்துட்டு போறாங்க, நமக்கு எதுக்கு அது அப்படியெல்லாம் அனிதா சொல்லியிருக்காங்க. பவித்ரா வந்துட்டு அது ஓகே, அவங்க எப்படியோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா கடைசியில அந்த பொண்ணை எதுவும் மனசை கெடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா, பார்க்கலாம் அப்படித்தான் இருக்குது. அப்படி நீங்க பிக் பாஸ்ல வந்துட்டு ஹைலைட்டே இந்த விஷயத்த காட்டியிருந்தாங்க, அவங்க லவ் மேட்டரா. அடுத்தது பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல கூட போய் உட்காந்து தர்ஷிகா பக்கத்துல உட்காந்து விஷா கொஞ்ச நேரம் கடலை போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதை அனிதா எல்லாம் வாட்ச் பண்ணிருந்தாங்க. எல்லாரும் ரூம்மேட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியுது அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு. ஆனா அது வெளியே தெரியாத மாதிரியே காட்டிட்டு இருக்கிறாங்க. அது ஏன்னு அவங்களுக்கும் தெரியல, பாக்குறவங்களுக்கும் தெரியல. கடைசியில இல்லைங்க நான் ஃப்ரெண்ட்ஷிப்பு, இல்லைங்க இருக்கு இல்ல, உள்ள வெளியே அந்த மாதிரி 2 பேரும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ்ல. இன்னைக்கு வந்துட்டு பெருசா ஃபைட்லாம் எதுவும் வரல. ஆனா ப்ரோமோல காட்டியிருக்காங்க. சௌந்தர்யா வந்துட்டு பயங்கரமா சண்டை. அதுல வந்துட்டு மஞ்சரியும் யாரும் சண்டை கட்டிக்கிட்டாங்க. நம்ம ராணுவ போயிட்டு கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டாங்களாமா அப்படிங்கிற ப்ரோமோல இன்னைக்கு காட்டியிருக்காங்க. இதோட சுவாரஸ்யங்கள் எப்படி போகுது, பொம்மை டாஸ்க் இன்னும் முடியவே இல்லை. இது ஒரு மொக்க டாஸ்க்கு தான். எதுக்கு இது கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதனால உருட்டுறாங்க, உருட்டுறாங்க, எங்களை விட உருட்டுறாங்க எப்படின்னு தான் தெரியல பிக் பாஸ். இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அடுத்த ஷோ வந்துட்டு பயங்கர சண்டை, ஒரு என்டர்டைனோட போகும். அவங்களுக்கு எப்படியோ பார்க்குற நமக்கு ஜாலியா இருக்குங்க. அடுத்து இன்னமும் அடிச்சுக்கிட்டு போங்க, நாங்க பார்ப்போம், கல்லாச்சு தள்ளுவோம். இப்பதான் மீமு போற அளவுக்காவது ஏதோ ஷோ கிட்ட கொண்டு வர்றாங்க போல. இதன வரைக்கும் மீமும் போற அளவுக்கு ஒன்றும் வரல. கலாய்க்கிறது கூட ஒர்த்தே இல்லைங்க ஷோ. இப்போதான் ஏதோ தலை தூக்குற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் எப்படி சண்டை கட்டான்னு பார்த்துட்டு நாங்களும் எங்க சைட்ல கலாய்ச்சி சொல்றோம் அடுத்த ஷோல.